சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் கே நேரு, திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகள். சிபிஐ விசாரணை பண்ணோன்னு சொன்ன எடப்பாடியே தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையாமோ? இருந்தாரா இல்லையா? என்ன இல்லை தம்பி. அதாவது அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டீட்டெயில் என்கொயரி தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும்போது பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸில் இவர் பேரில் வழக்கு பதிவு பண்ணணும்னு போட்டதில் கோர்ட்டுக்கு வந்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம். எஃப்ஐஆர் போடுறதுக்கு முந்தைய டீட்டெயில் என்கொயரி பண்ணியிருக்கலாம். இதில் எந்த தவறும் நாங்கள் செய்யலை. அதனால் உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் விஷயம். அதை எங்களை யாருமே கேட்க முடியாது. என்கொயரி எப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். யாருமே இன்டர்வியூ ஆக முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு கோர்ஸ் ஆஃப் தனி கோர்ஸ், அது பல விதமான மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜிலேயே நோபடி கேன் கொஸ்டின். ஃபைனல் பண்ணி வருகிற போது தான் இதெல்லாம் அவங்க பண்ணதில் தப்பு இருந்ததுன்னா அதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ ஒன்றும் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர்னால எதுவும் பெரிய பின்னடைவு திமுக இல்லை. ஏற்கனவே இது குறித்து பிரச்சனை வந்து நேரு குறிப்பிட்டதை போல டீடைல் என்கொயரி இஸ் கோயிங் ஆன். அதாவது அமலாக்கத்துறை பல முறை சொல்லியாச்சு. இதே அமலாக்கத்துறை அதுவும் மோடி ஏற்பட்ட பிறகு உங்களே நான் கேட்கிறேன், ப. சிதம்பரத்தை இரவோடு ராத்திரி 10-12 மணிக்கு போய் அவருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. 100 நாள் உள்ள வச்சாங்க. இதுவரையில் அந்த வழக்கில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? டு ஹாரஸ் பப்ளிக் மத்தியில் ஒரு இமேஜை கெடுப்பதற்கு இப்போ தேர்தலில் இந்த தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. திமுகவுக்கு கூடுதலாக வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இதே இடி தானே நம்ம ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு வாட் இஸ் தி டெவலப்மெண்ட்? 3 years ஆயிடுச்சு. அதே போல சிபிஐக்கு 570 கோடி ரூபாய் 2016ஆம் ஆண்டு நடு ரோட்டில் 570 கோடி கண்டெய்னர் லாரியில் பிடிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கு போட்டு சுப்ரீம் சிபிஐ என்கொயரி ஆகி 16 இது எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷம் வரல இன்னும் சிபிஐ எஃப்ஐஆர் கூட போல என்கொயரி போடல. இந்த மைண்ட் ஆஃப் தி பப்ளிக் இந்த தேர்தத்தில் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. 1000 வழக்குகள் போட்டாங்க. இதை விட கடுமையான வழக்குகள்லாம் எங்கள் மீது போட்டு நாங்கள் தாண்டி வெற்றி பெற்று வெற்றி தொடி நாட்டிட்டு வந்திருக்கோம். கட்சி தான் திமுக. ஆயினால் இந்த வழக்கு போட்டவர்கள் வெட்கி தலகுனிகிற அளவுக்கு சட்ட ரீதியாக இந்த அணியை வெற்றி பெற்று காட்டுவோம். அதான் கேட்கறேன்னா, ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்க. வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட் நவ் டில் டேட்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பிரஸ்காரங்களுக்கு சும்மா அன்னைக்கு போட்டு 100 நாள் உள்ள வச்சோன்னு சொன்னாங்க, இமேஜை ஸ்பாயில் பண்ணாங்களே தவிர அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஆக அது மட்டும் இல்லை, அவங்க போட்ட வழக்கில் எத்தனை நிரூபிச்சிருக்கிறாங்க? நாட் even 1% ஆஃப் தி கேஸ் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். ஆக தேர்தல் நேரத்தில் கட்சியினுடைய முதன்மை அவர் மட்டும் இல்லை, 41 தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் கே. நேரு. 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிப்படுத்தி வச்சிருக்கிறார். என்ற பொறாமையில் வயிற்றெரிச்சலில் பாஜக அரசு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். நிச்சயமாக தேர்தலில் மிகப்பெரிய அடி அவர்களுக்கு விழப்போகிறது. சட்ட ரீதியாக நேருவை பொறுத்த மட்டும் பல வழக்குகளை சந்தித்து சட்ட ரீதியாக வெற்றி கொடி நாட்டு வந்திருக்கார். இது ஒன்று இல்லை. ஆப்டால் எஃப்ஐஆர் இது சொல்லி எந்த சோதனை வந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார். பல முறை சரி நீங்க கேட்கறது அவங்க வழக்கு சட்ட ரீதியாக இதை சந்திச்சு உரிய கோர்ட்டுக்கு போய் நாங்க வெளியே வருவோம். அதனால அவருக்கு நேருவை பொறுத்த மட்டும் இது போல அச்சத்துக்கோ இந்த மாதிரி துன்புறத்துக்கோ பயப்படக்கூடியவர்கள் தட்ட அடிக்க தான் பந்து உந்தோம். அந்த மாதிரி நேரு நீங்க
நினைக்க அவரை துன்புறுத்த இன்னும் தீவிரமாக தான் பணியாற்றுவதை தவிர அவருடைய பணியில் எந்த விதமான சோர்வு ஏற்படாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை அமலாக்கத்துறை கடித அடிப்படையில் டிவிஎஸ்சி வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை கொண்டு வருவாங்க. உங்களுக்கு அதெல்லாம் சட்ட ரீதியாக இன்னொரு சொல்லிட்டாருன்னா சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கை எப்படி